ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா SAAW V2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆயுதத்தை அதிக அளவுல தயாரித்து இந்திய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. SAAW V2 ஆயுதத்தை இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துவாங்க, இந்த ஸ்மார்ட் anti-airfield வெப்பனோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன, ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 300க்கும் மேற்பட்ட ATAGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ATAGS கன் சிஸ்டத்தை யாரிடம் இருந்து வாங்க போறாங்க, இந்த கன் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய கடற்படை ஏற்கனவே அமெரிக்காவிடம் இருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை கூடுதலா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்திய கடற்படை கூடுதலா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க, இந்த ஹெலிகாப்டர்களோட செயல்திறன் என்ன, MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை சீனாவுக்கு எதிராக இந்தியா எப்படி பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா 2020 SAAW அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த SAAW வெப்பனோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு சில முக்கியமான மாற்றங்களை DRDO செஞ்சிருக்காங்க. இந்த புதிய SAAW ஸ்மார்ட் anti-airfield வெப்பனோட ரேஞ்ச் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை விட அதிகமா இருக்கும். இதனால எதிரிகளின் எல்லைக்குள் செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டு இலக்குகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம SAAW V2 வெப்பனோட அக்யூரசியை அதிகரிப்பதற்கும் சில சிஸ்டங்கள் இந்த ஆயுதத்துல இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்ஃப்ராரெட் இமேஜிங் சீக்கர்கள் இந்த புதிய SAAW V2 ஸ்மார்ட் anti-airfield வெப்பன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை எதிரிகளின் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான தளங்களை தாக்கி அழிப்பதற்காக அதிக அளவுல பயன்படுத்துவாங்க. அதுவும் குறிப்பா யுத்தத்தோட தொடக்கத்துல இது போன்ற ஆயுதங்களை பெருமளவு பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை பயன்படுத்தி எதிரிகளோட விமான ஓடுதளங்களை தாக்கி அழிச்சிட்டா எதிரிகளால் அவர்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஆபரேட் செய்ய முடியாத நிலை ஏற்படும். இதனால யுத்தத்தோட தொடக்கத்துல ஏர் சுப்பீரியாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்கு இந்த ஸ்மார்ட் anti-airfield வெப்பன்கள் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாம சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஆபரேஷன்கள்லையும் இந்த ஸ்மார்ட் anti-airfield வெப்பன்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படும். இந்தியா இந்த SAAW வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு மிகவும் முக்கியமான காரணம், சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தன்னுடைய விமான ஓடுதளங்களின் எண்ணிக்கையை பெருமளவில் அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானும் இந்திய எல்லைக்கு மிக அருகில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல விமான ஓடுதளங்களை வச்சிருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவிற்கு இந்த விமான ஓடுதளங்களை தாக்கி அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அதற்காக தான் இந்த ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை இந்தியா டெவலப் செய்து தொடர்ந்து ஸ்மார்ட் anti-airfield வெப்பனோட ரேஞ்ச், அக்யூரசி போன்றவற்றை இந்தியா அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க SAAW V2 வெப்பன் ஒரு பிரிசிஷன் கைடட் anti-airfield கிளைட் பாம். அதாவது இந்த ஆயுதத்துல எந்த ஒரு இன்ஜின்களும் இணைக்கப்படல. இந்த வெப்பன்ல இருக்கக்கூடிய ரெக்கைகளை பயன்படுத்தி கிளைட் செய்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்தியாவின் ஸ்மார்ட் anti-airfield வெப்பனை தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாக்வார் Su-30 MKI, ஹவாக் ஐ போன்ற விமானங்கள்ல இணைச்சிருக்காங்க. தேஜஸ் விமானத்துல இணைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்தியா டெவலப் செய்து வரும் கேட்ஸ் வாரியர் சிஸ்டத்திலையும் இந்த ஸ்மார்ட் anti-airfield வெப்பன்கள் இணைக்கப்பட உள்ளது. SAAW வெப்பன் 225 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ஆயுதத்துல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. இந்த வார்ஹெட்கள்னால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். SAAW வெப்பன்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின்
இஸ்ரேலின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிக்க முடியும். இப்போ இந்தியா இந்த SAAW வெப்பனோட ரேஞ்ச் அதிகரிப்பதற்கு சில முக்கியமான மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அதனால 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். டார்கெட்டை நோக்கி இந்த SAAW வெப்பனை வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இறுதி கட்டத்துல இமேஜிங் இன்ஃப்ராரெட் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இரண்டாவது அப்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் புனேயை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்திற்கு 300 அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. DRDO நிறுவனத்தின் ஆர்னமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் மற்றும் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அனைத்து சோதனைகளையும் வெற்றிகரமா செயல்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட பொழுது சீனா தன்னுடைய லாங் ரேஞ்ச் கொண்ட 155mm 52 கேலிபர் ஹவிட்சர்களை நிலைநிறுத்தியிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்தியா இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்துக்கான ஆர்டரை இப்போ பிளேஸ் பண்ணிருக்காங்க. வரும் காலத்துல இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த AT-AGS கன் சிஸ்டங்கள் அதிக அளவுல சீன எல்லையில நிலைநிறுத்தப்படும். அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்துக்கான இந்த ஆர்டரை ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கன் சிஸ்டங்கள் அதிக அளவு இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டால் இந்தியாவுடைய ஆர்ட்டிலரி தாக்குதல் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை 2013வது வருடத்துல இருந்தே டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கன் சிஸ்டத்தினால 48 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இவ்வளவு அதிகமான தாக்குதல் வரம்பு கொண்ட ஹவிட்சர்கள் உலகில் எந்த நாட்டிடமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த AT-AGS கன் சிஸ்டத்துல ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் ஆர்ட்டிலரி செல்ஸ் பயன்படுத்தினோம்னா 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். AT-AGS கன் சிஸ்டத்தினால பஸ்ட் மோட்ல 60 செகண்ட்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிடத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். AT-AGS கன் சிஸ்டத்துல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட ஆட்டோமேட்டட் அம்யூனிஷன் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்கா ஷெல்ஸ் லோட் செய்து தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்த கன் சிஸ்டத்தோட ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டத்தை டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க. அடுத்து இந்த கன் சிஸ்டத்துல ஒரு ஃபுல்லி இன்டகிரேட்டட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த கன் சிஸ்டத்துல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்தியாவின் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டமா கருதப்படுது. இந்த AT-AGS கன் சிஸ்டத்தை ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சும் இந்தியா சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனைகளின் போதும் AT-AGS கன் சிஸ்டம் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கன் சிஸ்டத்தோட ரேட் ஆஃப் ஃபயரிங் அதிகமா இருக்கிறதுனால எதிரிகளால் இந்த கன் சிஸ்டத்தோட ஃபயர் பவருக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. AT-AGS கன் சிஸ்டம் தான் உலகத்திலே அதிகமான ஃபயரிங் ரேஞ்ச் கொண்ட கன் சிஸ்டமா இருக்கு. இதனால எதிரிகளால் இந்த கன்னோட ஃபயரிங் ரேஞ்சுக்கு அருகில் வர முடியாது. அதே வேளையில இந்தியாவால் எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரம் தாக்குதல் நடத்த முடியும். மூன்றாவது அப்டேட், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 2020வது வருடம் 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 6 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படைக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. 2025வது வருடத்துக்குள் அமெரிக்கா இந்த 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை சப்ளை செய்து முடிப்பாங்க. இந்த சூழ்நிலையில இந்த 24 ஹெலிகாப்டர்கள் தவிர இன்னும் கூடுதலா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எத்தனை ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படை ஆர்டர் செய்ய இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவரல. ஆனா 7 இருந்து 8 ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீன கடற்படையும் பாகிஸ்தான் கடற்படையும் இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சீனா பாகிஸ்தானுக்கு அதிக அளவுல நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்
கப்பல்களை தயாரித்து வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல்களை இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில சமாளிக்கணும்னா இந்தியாவிற்கு இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இந்த ஹெலிகாப்டர்கள் ஒரு மல்டி ரோல் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்ட ஹெலிகாப்டர்கள். இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி எதிரிகளின் சப்மரின்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். தற்போது இந்திய கடற்படையில பிரிட்டன் நாட்டில் இருந்து வாங்கப்பட்ட சீக்கிங் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஹெலிகாப்டர்கள் 1980களில் இருந்தே இந்திய கடற்படையில பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா தற்போதைய நிலையில் இந்த ஹெலிகாப்டர்கள் வெறுமன டிரான்ஸ்போர்ட் ஆபரேஷன்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியாது. இதன் காரணமாக இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை கொண்டு சீக்கிங் ஹெலிகாப்டர்களை இந்தியா ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் HAL நிறுவனம் 13 டன் எடை கொண்ட டெக் பேஸ் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2030வது வருடத்துக்குள் இந்த ஹெலிகாப்டர்களை டெவலப் செய்து இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் டெக் பேஸ் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்கள் டெவலப் செய்யப்பட்டு வரும் இந்த கால இடைவெளியில பயன்படுத்துவதற்காக தான் இந்தியா இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்குறாங்க. MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 10,400 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால 270 இருந்து 330 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்னால கிட்டத்தட்ட 830 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து செல்ல முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 12,000 அடி உயரத்துல பறக்க முடியும். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கு இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து மார்க் 42 டார்பிடோஸ் மற்றும் MK-50 இல்லனா MK-54S போன்ற லைட் வெயிட் டார்பிடோக்களை பயன்படுத்த முடியும். அடுத்து போர் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஹெல்ஃபயர் மிசைல்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. AGM-119 பென்குயின் மிசைல்களும் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். குறைவான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு M60 மெஷின் கன்ஸ் இல்லனா M24 மெஷின் கன் இந்த ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.